ரபீஉல் அவ்வல் என்ற இந்த மாதத்தினுடைய பெயரை கேட்டாலே நமக்கெல்லாம் நினைவில் வருவது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமும் அதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்ற மாதமும் அதுதான். எனவே இந்த தருணத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய அப்பழுக்கற்ற தூய்மையான இந்த வாழ்க்கை நெறிமுறைகளை இந்த சமூகத்திற்கு நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக எல்லா காலத்திலும் நாம் இந்த வரலாற்றை சொல்லிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். என்றாலும் சில மக்களுக்கு இது போன்ற தருணங்களிலே சொல்வதற்கான ஒரு வாய்ப்பாக கருதி நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே நபி அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை, அழகான குண நெறிகளை நாம் அதிகமாக சொல்ல வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித வாழ்க்கைகளை பற்றி முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம்கள் அல்லாத நிறைய நபர்களும் நபி அவர்களை புகழ்ந்திருக்கின்றார்கள். புகழ்ந்து பல நூல்களை எழுதியிருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் மட்டும்தான் புகழ்கின்றோம், மற்றவர்கள் எல்லாம் புகழ்வதில்லை என்பதல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிறைய தலைவர்கள் போற்றியிருக்கின்றார்கள், புகழ்ந்திருக்கின்றார்கள். இந்த மதத்தினுடைய தலைவர்கள் ஒருவரான விவேகானந்தர் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அவர்களுடைய அப்பழுக்கற்ற அந்த தூய்மையான வாழ்க்கையை பற்றி நபி அவர்கள் மீதுள்ள அந்த கொண்ட அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறையை விவேகானந்தர் அவர்கள் மிக அருமையான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். அதே போன்று 100 தலைவர்களை தொகுத்தெடுத்த ஒரு புத்தகத்தை எழுதிய மைக்கேல் ஹெச் ஆர்ட் என்று சொல்லக்கூடிய இவர் 100 தலைவர்களை திரட்டி அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை, நெறிமுறைகளை சொல்லி இருக்கின்றார். அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் இடத்தை கொடுத்திருக்கின்றார். 100 நபர்களில் முதல் நபராக முஹம்மது நபி என்ற தலைப்பிலே அவர் இந்த புத்தகத்தை தொடங்கி இருக்கின்றார். அவர்களிடம் கேட்கப்பட்டதாம், நீங்கள் முஹம்மது நபி அவர்களை முதலில் தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன? சொன்னார்களாம், பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறைகளிலும் முழுமை பெற்றிருந்தார்கள். அது குடும்பத்தினுடைய துறையாக இருக்கட்டும், குடும்பவியலாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், பொருளியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், அத்தனை துறைகளிலும் நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிபூர்ணப்படுத்தி இருந்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் செம்மையாக ஆக்கியிருந்தார்கள். சொன்னதை போன்றே தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செயல்முறைப்படுத்தி காட்டியிருக்கின்றதாக அவர் சொன்னார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, தனி மனித வாழ்க்கை முதல் பொது சமூக வாழ்க்கை வரை அத்தனையும் அப்பழுக்கற்றது, பரிசுத்தமானது. இதில் எந்த குறையும் நாம் காண முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆன் மிக அதிகமாக போற்றுகின்றது, புகழுகின்றது. நாமும் போற்றுகின்றோம், புகழுகின்றோம். புகழ வேண்டும் எதுவரை என்று சொன்னால் கியாமத் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் என்பது நிலைத்திருக்கும். ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறைகளையும் அவர்கள் மிக அற்புதமான முறையிலே செயல்படுத்தி இருக்கின்றார். குடும்பவியல் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ഖൈറുക്കും லிஅஹ்லி வ அன ഖൈറുக்கும் லிஅஹ்லி. உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்கள் குடும்பத்தார்களிடத்தில் சிறந்தவர் என்று யார் பெயர் பெறுகின்றாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்ற மனிதனுடைய சிறப்பிற்கு உங்கள் குடும்பத்தால் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்ற அற்புதமான ஒரு நெறிமுறையை சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், குடும்பத்துடனே சரியான அணுகுமுறை இல்லாததின் காரணமாக பல குடும்பங்கள் பிரிவதை மிக
லேசாக பிரிந்து விடுவதை மிக அதாவது திருமணமான சில பொழுதிலே அவர்கள் பிரிந்து விடுவதை இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, அவருடைய குடும்ப வாழ்க்கையினுடைய இந்த நெறிமுறைகள் அற்புதமான ஒரு வழிகாட்டியாக சொன்னார்கள். ஆணுக்கும் சொன்னார்கள், பெண்ணுக்கும் சொன்னார்கள். சொன்னது மட்டுமல்ல, தங்களுடைய வாழ்க்கையிலே அமல்படுத்தி காட்டினார்கள். சொன்னார்கள், வான கைருக்கும் லியாஹலி, உங்களில் நான் என்னுடைய குடும்பத்தாரில் சிறந்தவனாக இருக்கின்றேன். உலகில் வேறு யாரும் சொல்ல முடியாது, நான் என்னுடைய குடும்பத்திலே சிறந்தவன் என்று யாருமே சொல்ல முடியாது. அந்த வார்த்தையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் சொன்னார்கள். ஏன்? தங்களுடைய வாழ்க்கையிலே அதை அப்படியே அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். நுணுக்கங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். ஆணுக்கும் சொன்னார்கள், பெண்ணுக்கும் சொன்னார்கள். ஆணுக்கு சொன்னார்கள், ஆம், மனைவியாகப்பட்டவர் உனக்கு சில நேரங்களில் அவர் செய்யும் அந்த காரியங்கள் பல விஷயங்கள் பிடிக்காதிருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் உனக்கு பிடிக்கத்தான் செய்யும். பிடிக்காதவர்களை விட்டுவிட்டு பிடித்தவர்கள் கொண்டு நீ பொறிந்து கொள் என்பதாக ஆணுக்கு சொன்னார்கள். பெருமானார் சொன்னார்கள், பெண்ணாகப்பட்டவர் கண்ணாடியை போன்று மென்மையானவர் என்பதாக சொன்னார். இதை கையாள தெரிய வேண்டும். கையாள தெரியவில்லை என்று சொன்னால் கண்ணாடி கோடைகளை எப்படி நாம் அதை பயன்படுத்துவது, கையாளுவது எல்லாம் நமக்கு தெரியும். பெருமானார் சொன்னார்கள், அந்த ஓமானத்தை சொன்னார்கள் பெண்களாகப்பட்டவர்கள் கண்ணாடி கோடையை போன்றவர்கள். நீங்கள் அவர்களை கையாளும் விஷயத்திலே மிருதுவாக கடைபிடிக்க வேண்டும். மிக இலகுவான முறையில் நீங்கள் கையாள வேண்டும். இல்லை என்று சொன்னால் உடைத்து விடுவீர்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், நிறைய பேர் அந்த கண்ணாடி குவளைகளை சரியான முறையிலே அதை பயன்படுத்த தெரியாமல் நிறைய பேர் உடைத்து விடுகின்றார்கள். பெருமானார் சொன்னால் எவ்வளவு தூர நோக்கோடு சொன்னார்கள் பாருங்கள். பெண்களாகப்பட்டவர்கள் கண்ணாடியை போன்றவர்கள், அவர்களை கையாளுவதில் நீங்கள் கவனம் காட்ட வேண்டும். அடுத்து சொன்னார்கள், பெண்ணாகப்பட்டவர் கோணலான எலும்புகளில் படைக்கப்பட்டவர். ஆம், நீங்கள் அந்த எலும்பை நேராக ஆக்க நினைத்தால் உடைத்து விடுவீர்கள் என்று சொன்னார். அந்த கோணலான எலும்பை நான் தான் நேராக ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது முயற்சி செஞ்சீங்கன்னு சொன்னா, ரொம்ப நேரம் ஆக்க போறேன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா உடைத்து விடுவீர்கள். கையாளுவதில் கவனம் தேவை என்று சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொன்னார்கள், எந்த பெண் ஐவேளை தொழுகையை பேணி ஜகாத்தை கொடுத்து தன்னுடைய கற்பொழுக்கத்தை ஒழுக்கமானவராக இருந்து கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தவராக இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டால், எந்த பெண் இந்த காரியங்களை செய்வாரோ அவளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண்மணி அவர் விரும்பிய வாசல் வழியாக சொர்க்கத்திற்கு நுழையலாம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி பாருங்க, ஆணுக்கும் சில யோசனைகள், பெண்ணுக்கும் சில யோசனைகள். ஆணுக்கு சொன்னார்கள், மனைவியை நீங்கள் கையாள வேண்டிய முறைப்படி கையாளுங்கள், மிருதுவான முறையில் அவர்களை கையாளுங்கள், அவர்களுக்கு நீங்கள் மிருதுவாக நடந்து கொள்ளுங்கள். பெண்ணுக்கு சொன்னார்கள், நீங்கள் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடங்கள், நீங்கள் விரும்பிய வழியிலே சொர்க்கத்திற்கு செல்லலாம். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. அவர்கள் வாழ்க்கை நெறிமுறைகளை சரியான அணுகுமுறையில் அணுக வேண்டும் என்பதனுடைய நபியோருடைய வழிமுறை. நிறைய விஷயம் குடும்பவியலில் மட்டுமல்ல, சக மனிதர்கள் மீது இரக்கம் காட்டும் விஷயம், இரக்கத்தை போதித்தார்கள். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இர்ஹமு மன் ஃபில் அர்த், நீங்கள் பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், உங்களுக்கு இரக்கம் வர வேண்டும். அப்படி நீங்க செய்வீர்களானால் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ள அல்லாஹ் உங்களின் மீது இரக்கம் காட்டுவார். இது நபி அவருடைய அன்பு மொழிகள். நாம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பினர்களோடு நாம் இரக்கம் காட்ட வேண்டும். சக மனிதர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும். இரக்கம் இல்லாமல் அரக்கர்களாக இருக்கக்கூடிய இன்றைய சமூகத்தை நாம் பார்க்கின்றோம். குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள், ஆண்கள் என அனைவர்களையும் அழித்துக் கொண்டிருக்கின்ற சில மக்களை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட தூய்மையான வாழ்க்கையிலே மிக உன்னதமான அந்தஸ்தை பெற்றது இரக்கம். சொன்னார்கள், நீங்கள் பூமியில் உள்ளவர் மீது இரக்கம் காட்டுங்கள், வானில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் மீது மட்டுமல்ல இரக்கம் என்பது, கால்நடைகள், உயிரினங்கள் மீது கூட இரக்கம் காட்டினார். நிறைய வரலாறுகள்.
ஒரு ஒட்டகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முறையிடுகின்றது. கவலையான தோற்றத்திலே காணப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்தை பார்த்த உடனே இதன் உரிமையாளரை அழைத்து வர சொல்கின்றார்கள். உரிமையாளர் வருகின்றார். அந்த உரிமையாளர்களை சொன்னார்கள், உன்னுடைய ஒட்டகம் என்னிடத்திலே முறையிடுகின்றது, நீ அந்த ஒட்டகத்துக்கு சரியான முறையிலே நீ தீனி கொடுப்பதில்லை என்பதால், அதற்கு நீ சரியான முறையிலே உணவு கொடுப்பதில்லை, ஏன்னா அந்த ஒட்டகம் என்னிடத்திலே முறையிடுகின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்துடைய உரிமையாளருக்கு சொன்னார்கள், ஆம், இரக்கம் காட்டுங்கள், உங்களுடைய கால்நடையின் மீது கூட நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். இன்றைக்கு நாம் பல தருணங்களில் பல மனிதர்கள் நாம் பார்ப்போம், ரோட்டோரங்களில் பார்ப்போம், ரயில் நிலையங்களிலே பார்ப்போம், பஸ் நிலையங்களில் பார்ப்போம். சில மனிதர்கள் மிகவும் மிகவும் பலகீனமானவர்களாக தோன்றுவார்கள். அவர்களுக்கு நம்மாலான உதவிகளை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வினுடைய இரக்கம் நம்மின் மீது இரக்கம் சொல்லும். நாம் இந்த படைப்பின் மீது இரக்கம் காட்டினால் அல்லாஹ் நம்மின் மீது இரக்கம் காட்டுவார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹதீஸில் வருகின்றது, ஒரு பெண்மணி இரக்கம் காட்டினால் ஒரு நாய்க்கு, அந்த பெண்மணியுடைய செயலோ சரியானதாக இல்லை, ஆனால் அந்த பெண்மணி ஒரு நாயின் மீது இரக்கம் காட்டினாள், தாகத்திற்கு அடைந்த அந்த நாய்க்கு தண்ணீர் ஏற்பாட்டை செய்தால் அந்த பெண்மணி, அதற்கான கூலியை எல்லாம் அந்த பெண்மணியை மன்னித்து சொர்க்கத்திலே நுழைய வைத்தார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரக்கம். இன்னொரு பெண்மணி, அவருடைய செயல் நல்லதாக இருந்தது, ஆனால் இரக்கம் இல்லை. வணக்க வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பெண்மணி ஒருவர் ஒரு பூனையை துன்புறுத்தினார். ஆனால் வணக்க வழிபாடுகள் செயல்பாடுகள் இருந்தது, ஆனால் அல்லாஹ்வுடைய படைப்பின் மீது இரக்கம் காட்டவில்லை. அதற்கான கூலியை எல்லாம் நரகத்தை, அந்த பெண்மணியை நரகத்திலே தள்ளி என்பதாக நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அனைத்து படைப்பின் மீது இரக்கம் காட்டுங்கள். நான் இரக்கமாக இறக்கப்பட்டுள்ளேன், இந்த பூமிக்கு நான் ரஹ்மத்தாக இறக்கப்பட்டிருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரிகள் நிறைய தொல்லை கொடுத்தார்கள், துன்பங்கள் கொடுத்தார்கள். அவருடைய குடும்பத்தார்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த மக்கள் மீது சாபம் விட்டுவிடக்கூடாதா, சாப வார்த்தைகளை கூறக்கூடாதா? உங்களின் மீது இவ்வளவு அநியாயம் புரிகின்றார்கள், அக்கிரமங்கள் புரிகின்றார்கள், தொல்லைகள் கொடுக்கின்றார்கள், உங்களுக்கு கோபம் வராதா? நீங்கள் அவர்கள் மீது சாபம் விட்டு விடலாமே. நபி அவர்கள் சாபமிட்டால் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும். அன்பு நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே நான் சாபமிடுவதற்காக அனுப்பப்படவில்லை, மாறாக நான் ரஹ்மத்தாக, அருளாக, இரக்கமாக நான் இறக்கப்பட்டிருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பக்கத்து வீட்டுக்காரர் மீது இரக்கம் காட்ட சொன்னார். தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் சாப்பிட்டாரா இல்லையா, நீ உண்மையான மூமினாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்க நீ மட்டும் வயிறார உண்மையானால் உன்னுடைய ஈமான் உண்மையானதில்லை என்று சொன்னார்கள் பெருமானார். பக்கத்து வீட்டுக்காரனுடைய அந்த அளவுக்கு இரக்கம் காட்டினார். பக்கத்து வீட்டுக்காரர், அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைய சொன்னார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வே இரக்கம், பக்கத்து வீட்டுக்காரர் மீது இரக்கம். அவர்களுக்கு சொன்னாங்க, நீங்க உங்க வீட்டுல மனமான சால்னா காசுறீங்கன்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரருக்கு அவரால் முடியல சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, உங்க சால்னாவை கொஞ்சம் கூட்டுங்கள், தண்ணீரை ஊற்றியாவது நீங்கள் என்ன செய்யுங்க, அதிகப்படுத்தி உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுத்து உதவும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுக்கு சிறந்த தலைவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். எந்த நேரத்திலும் சுயநலவாதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது கிடையாது. சிறந்த உதாரணம் அகழ் யுத்தம். அகழ் யுத்தத்தின் போது எல்லா சஹாபாக்களும் அந்த பள்ளத்தை தோண்டுகின்றார்கள், அகழை தோண்டுகின்றார்கள். மிக நீண்ட ஒரு அந்த பள்ளத்தை தோண்ட வேண்டும். சஹாபாக்கள் இறங்கி வேலை செய்கின்றார்கள். கடுமையான பசி நேரத்திலே நபியவர்களும் அவர்களுடன் இணைந்து வேலை செய்கின்றார்கள். சமமாக வேலை செய்கின்றார்கள். அந்த நேரத்திலே தோழர்கள் முறையிடுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், கடுமையான பசி, தங்களுடைய வயிற்றை காட்டுகின்றார்கள், கல்லை கட்டியிருக்கின்றார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு தங்களுடைய வயிற்றை காட்டி, நான் உங்களை விட அதிகமான பசியாக இருக்கின்றேன், நீங்கள் ஒரு கல்லை கட்டி இருக்கின்ற சொன்னால் நான் 2 கல்லை கட்டி இருக்கின்றதாக அன்பு நபி அவர்கள் சொன்னார். இதை பார்த்திருந்த ஒரு சஹாபி தோழர், நபி தோழர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கும் சில தோழர்களுக்கு மட்டும் என்னுடைய வீட்டில் விருந்து ஏற்பாடு செய்ய வந்து சாப்பிட்டு போவோம். ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் இருக்கின்றார்கள், ஆனால் அவர் வீட்டில் அவ்வளவுதான் இருக்கு. அந்த சஹாபி வந்து கேட்கிறாரு, யாரோ சொல்ல வாங்கினேன், உங்களுக்கும் சில பேரை கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொன்னா நம்ம வீட்டுல விருந்து பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறை இங்கதான் நீங்க பார்க்கணும். சரி, ஏதோ நமக்கு உணவு கிடைச்சிருச்சு போகலாம், அப்படி விட்டுட்டு போயிடலாம்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிடல. உண்மையான தலைவர் போடலாம். உண்மையான தலைவருக்கான உண்மையான உதாரணம் இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர் இப்படி வந்து சொன்ன உடனே, உங்களுக்கும் சில தோழர்களுக்கு மட்டும் என் வீட்டில் ஏதோ சில உணவுகள் இருக்கு, வந்து சாப்பிட்டு போங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்தார்கள், அனைத்து சஹாபாக்களுக்கு அழைப்பு கொடுத்தார். தோழர்களே, ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் இருக்கின்றார்கள், சொன்னார்கள், உங்கள் அனைவருக்கு இன்றைக்கு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலே உணவு என்று சொன்னார்கள். பெருமானார் சொன்னார். அந்த தோழர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அடுத்து அவர் வார்த்தை பேச முடியும், நபி அவர்கள் சொல்லிவிட்டால் அது முடிந்து விடும். ஏன் நபி அவர்களுக்கு தெரியாதா? இருந்தாலும் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அந்த உணவிலே பரக்கத்து செய்தார் என்பதாக வரலாற்றிலே பார்க்கணும். அன்பானவர்கள், இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்திலும் தன்னுடைய சகாக்களை, தோழர்களை விட்டு தனியாக சென்று அவர்கள் தன்னுடைய சுகத்திற்காக எந்த நேரத்தில் அவர்கள் பாடுபட்டது கிடையாது. எல்லா நேரத்திலும் எல்லோருடன் இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று வியாபாரத்தினுடைய நேர்மை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எந்த அளவுக்கு ஒரு தருணத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தை சஹாபாக்களுக்கு கண்ணும் கருத்துமாக கற்றுக் கொடுப்பார்கள். அதில் நேர்மையை சொல்லிக் கொடுப்பார்கள். சில சமயங்களில் கடை தெருவுக்கு சென்று நேராக பார்ப்பார்கள், எப்படி வியாபாரம் செய்யும் என்பதாக. ஒரு சமயம் ஒரு தோழர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார், கோதுமையை விற்று கொண்டிருக்கின்றார். அந்த கோதுமை குவியலுக்குள் தன்னுடைய கையை உள்ளே நுழைக்கின்றார்கள். ஈரமான கோதுமை உள்ளே தென்படுகின்றது. தோழரிடத்தில் கேட்டார்கள், என்ன தோழரே, மேலே காய்ந்த கோதுமை உள்ளே ஈரமானது, நீங்கள் இதை தனித்தனியாக விற்க வேண்டும். இது காய்ந்தது, இது ஈரமானது என்று நீங்கள் தனித்தனியாக சொல்லி விற்க வேண்டும். யார் ஏமாற்றுகின்றாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய வியாபாரத்தை அந்த நேரத்தில் கற்றுக் கொடுத்தார்கள் அந்த தோழர். இதுதான் சொல்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அத்தனை விஷயங்கள். இதுதான் வாழ்க்கை நெறிமுறையிலே இன்றைக்கு நாம் வெளி உலகத்திற்கு சொல்ல வேண்டும். தவறான கருத்துக்கள் இன்றைக்கு பதியப்பட்டிருக்கின்றது. இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருகின்றது. இந்த தருணத்திலே நாம் நபி அவருடைய அழகிய வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்ல வேண்டும். தான தர்மங்களிலே ஆர்வத்தை ஏற்படுத்தினார். நீங்கள் அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள். சஹாபாக்கள் தான தர்மம் செய்ய வைத்தார்கள். ஒரு குடும்பத்தார் கணவன் மனைவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, ஏன்னா மதீனாவிலே நிறைய வழிகள் சொல்லுகின்றார். அது வரைக்கும் அந்த தம்பதிகள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. இஸ்லாத்தை ஏற்காத அந்த தம்பதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து, யா ரசூலல்லாஹ், எங்களிடத்தில் 11 மாதங்களுக்கான தானியங்கள் இருக்கின்றது, ஒரு மாதத்திற்கான தானியம் இல்லை. ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் உள்ளவா, 11 மாசத்துக்கு இருக்கு, இன்னும் ஒரு மாதத்திற்கான தானியங்கள் இருக்கு. அப்போ நபி ஸல்லல்லாஹு, ஏன்னா எல்லோருக்கும் வழிகாட்டுகின்றார்கள், நமக்கு வழி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாங்க, வழி கேட்குறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அப்படிங்களா, உங்களுக்கு வழி வேணுமா, நீங்க அந்த 11 மாதத்திற்கான தானியங்கள் இருக்குல்லவா, அதை கொண்டு போய் சஹாபாக்களுக்கு நீங்க மக்களுக்கு நீங்க தர்மம் செஞ்சு. அவங்க வந்து கேட்டது எதுக்காக? ஒரு மாசம் குறைவாக இருக்குன்னு வந்து கேட்டாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்க? அந்த 11 மாதத்தினுடைய அந்த தானியத்தை கொண்டு போய் என்ன செய்யுங்க, தர்மம் செய்யுங்க. இப்போ அவங்க வந்தவங்களுக்கு புரியல. நாம இல்லைன்னு வந்து கேட்டோம், இவர் இருக்கிறதுலே தானம் செய்ய சொல்றாரு, சரி செய்துதான் பார்ப்போமே. கொண்டு போறாங்க, போய் ஒவ்வொரு மக்களாக சந்திக்கின்றார்கள் சஹாபாக்களை. போய் தானம் வச்சுருந்தீங்க இந்த கோதுமை அரிசி. அவருக்கு சொல்லுகின்றார்கள், என்னிடத்து
ஒரு மாதத்திற்கான தானியம் இருக்கின்றது, என்னை விட குறைவாக இருப்பவர்களுக்கு நீங்க போய் சென்று போய் கொடுங்க. அடுத்து இன்னொருத்தர் போய் பார்க்குறாங்க, அவர் சொல்றாரு என்கிட்ட ஒரு வாரத்துக்கான தானியம் இருக்கு. இன்னொருத்தர்கிட்ட போறாங்க, என்னிடத்துல 2 நாளைக்கு இருக்கு. இன்னொரு இடத்துல போறாங்க, எனக்கு 1 நாளைக்கு இருக்கு. இன்னொரு இடத்துல போறாங்க, எனக்கு 1 வேளைக்கு இருக்கு, அடுத்த வேலைக்கு நல்லா கொடுக்கும். இன்னொருத்தர், நான் இந்த வேலையை நான் சாப்பிட்டு விட்டேன், அடுத்த வேலைக்கு என்னுடைய ரப்பு தருவார் சொன்னார். இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கின்றார்கள். அவர்கள் 11 மாதத்திலே வைத்துக் கொண்டு 1 மாதத்திற்கான தானியத்தை தேடுகின்றார்கள். இந்த மக்களோ என்ன செய்யறாங்க, அடுத்த வேலைக்கு இந்த வேலையை நான் சாப்பிட்டு விட்டேன், அடுத்த வேலைக்கு என்னுடைய ரப்பு தருவான் என்ற நம்பிக்கை வைத்திருந்தார்களே, அந்த இருவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இதை ஏன் சொன்னா, மக்களுக்கு தான தர்மத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பொருளை அதிகப்படுத்தி தருவான் என்ற அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கை அவர்கள் கூட்டினார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வே சமூக கொடுமைகளை வேறெடுத்த பெருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே சேரும். எத்தனை சமூக கொடுமைகள்! மதுவை இந்த உலகத்தை விட்டு வேறு அறுத்தார்கள், அந்த சமூகத்தை விட்டு வேறு அறுத்தார்கள். தீண்டாமை கொடுமையை அந்த மக்களிடத்தில் தொடைத்தெறிந்தார்கள். திருட்டு, கொலை, கொள்ளை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அந்த அடிப்படை வர்க்க வேதத்தை அவர்கள் உடைத்தெறிந்தார்கள். பெருமை அடிப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு தடை செய்தார்கள். பெருமை அடித்தால் நீ அல்லாஹ்விற்கு வெறுப்பானவனாக மாறுவாய், நீ அல்லாஹ்வுடைய ஆடையை பிடித்து இழுக்கின்றாய் என்று எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய கீழாடை நீ இழுக்கின்றாய், பெருமை கொண்டார். பெருமையை தடை செய்தார்கள். விபச்சாரத்தை உலகத்தை விட்டு ஒழித்தார்கள். அதன் பக்கம் கூட செல்லக்கூடாது என்று சொன்னார்கள். லஞ்சத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழித்தார்கள். ஒழித்தது மட்டுமல்ல, எச்சரிக்கை செய்தார்கள். லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ராஷி வல் முன்தஷி சொன்னார்கள், லஞ்சம் வாங்குபவனும் கொடுப்பவனும் சாபத்திற்குரிய என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை பெரிய எச்சரிக்கை! இந்த உலகத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று ஒட்டுமொத்தமான சமூகத்திற்கு தேவையான எல்லா காலத்திற்கும் தேவையான விஷயங்களை சொன்ன பெருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமே சேரும். அந்த அளவிற்கு மிக முக்கியமான விஷயத்தை சொன்னார். இன்னைக்கு பார்க்கின்றோம், லஞ்சத்தினால் எத்தனை பெரிய, ஏன் பெருமானார் சொல்ல இவ்வளவு தூர நோக்கோடு சொன்னார் சொன்னால், லஞ்சத்தினால் சமூகத்தினுடைய மிகப்பெரிய கேவலமான ஒரு நிலை ஏற்படுகின்றது. நீதிகள் பாதிக்கப்படுகின்றது, நியாயங்கள் இல்லாமல் போகின்றது, ஏழைகள் பாதிக்கப்படுகின்றார்கள், சமத்துவம் அங்கு அடிபட்டு போகின்றது. பணம் இருந்தால் நாம் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்ற ஒரு நிலை வருகின்றது. இந்த நிலைக்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஞ்சத்தை ஒழித்தார்கள், எதிர்த்து